அப்பா தயவுசெய்து ஃபோனை வைங்கப்பா. அதான் அடுத்த வாரம் ஊருக்கு வரேன்ல, அப்போ பேசிக்கலாம்ல. இப்போ எதுக்கு சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க? சும்மா சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எங்கே இருக்க? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு தெரியாது. எனக்கு வைப்பா ஃபோனை. டேய் என்னாச்சு? எங்கள் அப்பா தானே சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்காரு, தொல்லையாக இருக்குண்ணே. ஆமாண்டா தொல்லை தான். நான்லாம் பாரு எங்கள் அப்பா செத்துக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். அண்ணா நான் அப்போல்லாம் ஒன்றும் சொல்லண்ணே. நான் எங்கே இருக்கேன், யாரு கூட இருக்கேன், எப்போ வருவேன்னு அது கூட இல்லை. மிட் நைட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சுற்றிட்டு லேட்டாக வருவேன். அப்போது அந்த ஆளு முடிச்சிட்டு இருப்பான். போச்சுடா இன்னைக்கு ஒரு 7:30 வைக்க போகிறாருன்னு பார்ப்பேன். வீட்டுக்கு வந்ததும் என்னை அவ்வளோ திட்டுவார். அவ்வளோ பேசிட்டு எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு அவனை சாப்பிட்டு படுக்க சொல்லுவார். எனக்கு அதை கேட்கும் போது அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். அப்போ தெரியல, இப்போ தெரியுது அவர் எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்காருன்னு. இப்போ நல்லது காட்ட சொல்லித்தர ஆள் இல்லை. அவர் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இல்லாத போது தான் என்னோட அருமை தெரியும்னு. அது இப்போதான் புரியுது. நீ சொன்னிய தொல்லையன்னு, அந்த தொல்லை இருக்கவே தான் நமக்கு சந்தோஷம். அந்த தொல்லையும் போச்சுன்னா நமக்கு சந்தோஷமும் போச்சு.